பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலாவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் உரைத்தவனாக எமது நிகழ்வினுடைய மூன்றாவது அமர்வு நிகழ்விலே நாங்கள் இப்பொழுது இணையப் போகின்றோம். எமது கல்முனை ஜாமியா நஹர் ஜும்மா பள்ளிவாசலிலே இயங்கி வருகின்ற அல்ஹாதி இஸ்லாமிய அரபு கல்லூரியினுடைய முதலாவது பட்டமளிப்பு விழா குத்துமுல் புகாரி நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அஷர் தொழுகையினை தொடர்ந்து முதலாவது அமர்வு இடம்பெற்றது. இரண்டாவது அமர்வு மஹரிப் தொழுகையினை தொடர்ந்து இடம்பெற்றது. இப்பொழுது ஷா தொழுகையினை தொடர்ந்து இப்பொழுது மூன்றாவது அமர்வு நிகழ்வுக்குள் நாங்கள் நுழைகின்றோம். இந்த நிகழ்விலே விசேட மார்க்க சொற்பொழிவு இடம்பெற இருக்கிறது. இந்த விசேட மார்க்க சொற்பொழிவினை தந்து கொள்வதற்காக நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அகில இலங்கை ஜமியத்துல் உலமா ஃபத்வா குழுவினுடைய உறுப்பினர், வெலிகம மദ്രസத்துல் பாரி அரபு கல்லூரியினுடைய அதிபர் அஷேக் அல் ஹாஃபில் அல் ஆலிம் ஏஆர் அப்துர் ரஹ்மான் மலாஹரி ஹசரத் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். எமது கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் அனைவரும் இங்கே முன்னே வந்து அமர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த முன்னே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜமானிலே அமர்ந்து கொள்ளுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். விசேட இந்த மார்க்க சொற்பொழிவினை தொடர்ந்து எமது மாணவ செல்வங்களுக்கான பட்டமளிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم. وقال الله سبحانه وتعالى: إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. وقال الله سبحانه وتعالى: والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم وما ألتناهم من عملهم من شيء كل امرئ بما كسب رهين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاث: صدقة جارية
أو علم ينتفع به أو ولد صالح يدعو له. وقال عليه الصلاة والسلام أيضا: العلماء ورثة الأنبياء وإن الأنبياء لم يورثوا دينارا ولا درهما وإنما ورثوا العلم. وقال عليه الصلاة والسلام أيضا: مثل ما بعثني الله به من الهدى والعلم كمثل الغيث الكثير أصاب أرضه إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. இந்த சிறப்பான விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் கௌரவ தலைவர் அவர்களே, இங்கு முன்னிலையில் இருக்கும் கண்ணியத்துக்குரிய உஸ்தாதுமார்களே, உலமா பெருந்தகைகளே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஒன்று கூடலை வல்லவன் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நல்ல ஒன்று கூடல்களுக்காக என்ன பரக்காத்துகள் ஹைராத்துகளை அல்லாஹ் தன்னிடத்தில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறானோ அவைகளை பூரணமாக அடைகின்றவர்களில் அல்லாஹ் எங்களையும் சேர்த்துக் கொள்வானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று இந்த ஊருக்கு மிக முக்கியமான ஒரு நாள். ஏன் இந்த ஊருக்கு முக்கியமான நாள் என்றால், நீங்களும் உலகத்தில் இருக்கும் பல ஊர்களோடு சேர்ந்து அந்த சஃபிலே கைகோர்த்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். உலகத்தில் உள்ள பல ஊர்கள், பல நகரங்கள், பல கிராமங்கள் நாங்கள் அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்குகின்ற மதரசாக்களை சுமக்க தயாரென்று முன்வந்து பல ஊர்களிலும் அந்த மக்கள் தங்களுடைய நிலங்களை கொடுத்து, இடங்களை கொடுத்து, பணத்தை தாராளமாக செலவழித்து அந்த ஊர்களில் ஷரீஅத்தை பாதுகாக்கிற பாதுகாவலர்களான உலமாக்களை உருவாக்கி சமூகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த நகரத்தில் வாழுகின்ற மக்களும் நாங்கள் ஏற்கனவே சேவை செய்து கொண்டிருக்கிறோம். அத்துடன் இன்று இன்னும் ஒரு சேவை இந்த தீனுக்காக செய்கிறோம் என்று சொல்லி 10 வருட காலமாக அவர்களுடைய இடங்கள், பணங்கள் எல்லாம் செலவழித்து அல்லாஹ்வுடைய தீனை கற்றுத் தேர்ந்த சில உலமாக்களை உருவாக்கி அவர்கள் சேவை செய்வதற்காக சமூகத்திடம் ஒப்படைக்குகின்ற நாள் இது. அல்லாஹ் இந்த நிகழ்வை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அல்லாஹ் சந்தோஷப்படுறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இப்படியான ஆலிம்களை பார்த்து ஆறறிவில்லாத அல்லாஹ்வுடைய படைப்புகள் துஆ செய்தார். சஹீஹான் ஹதீஸ்ல இருக்குது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆலிம், இவருக்காக மலாயிக்காமார்கள் இஸ்திக்பார் செய்றாங்க. காட்டில உள்ள அந்த பயங்கரமான மிருகங்கள் கூட இந்த ஆலிம்களுக்காக இஸ்திக்பார் செய்றாங்க. கடலில வாழக்கூடிய மீனினங்கள், பொந்துகளில் இருக்கும் பாம்புகள் கூட இவர்களுக்காக இஸ்திக்பார் செய்றாங்க. அந்த படைப்பினங்களுக்கு என்ன தேவை இருக்குது? எங்கட பிள்ளைகளுக்காக துஆ செய்ய. விஷ ஜந்துக்களுக்கு என்ன தேவை இருக்குது? எங்கட பிள்ளைகளுக்கு துஆ செய்ய. மீன்களுக்கு என்ன தேவை இருக்குது? எங்கட ஆலிம்களுக்கு துஆ செய்ய. அந்த படைப்பினங்கள் கூட விளங்கி இருக்குது. இவர்கள் ஓதி வருவதனால் இவர்களும் பாவங்களில் இருந்து விலகி நிற்பார்கள். இவர்களுடைய வீடுகளில் பாவங்கள் நடக்க இடம் கொடுக்க மாட்டார்கள். இவர்களுடைய மஹல்லாக்களில் பாவம் நடக்கும் போது அதை தட்டி கேட்டு அந்த பாவங்களை நிறுத்துவார்கள். இதை கொண்டு ரப்பு சந்தோஷம் அடைவான். அந்த சந்தோஷம்
பூமிக்கு ரிசுக்கை இறக்கும். அந்த ரிசுக்கினால நாங்க சிரமம் இல்லாம வாழலாம். ஒரு மதரசா ஒரு ஊர்ல இருக்கிறத பிரயோசனத்தை அந்த ஊர்ல இருக்கிற ஆறறிவு படைத்த மனிதன் விளங்க முதல்ல ஆறறிவில்லாத படைப்புகள் விளங்கி இருக்க. அதனால் இஸ்திக்பார் செய்ய. இப்படி ஒரு முக்கியமான நாள் இந்த நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மதரசாவை கொண்டு எங்கட ஊரை நாங்க பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த மதரசாவை கொண்டு ஒரு சமூகம் ரப்புடைய நுஸ்ரத்தை இறக்கலாம். எங்கட பிள்ளைகளுக்கு பாதுகாப்படுத்தலாம். எங்களுடைய பொருளாதாரங்களை பாதுகாக்கலாம். ஏன் நான் காலையிலையும் கூட சொன்னேன், இன்னைக்கு எங்களுக்கு வந்திருக்கிற சோதனை என்னண்டா, மதரசாக்களை எல்லாரும் கொண்டு போய் ஒப்பிடுறாங்க பாடசாலைகளோட. இது ஒரு பெரிய முசீபத்தா இருக்கு. ஒப்பீடு செய்யறது பாடசாலைகளோட. அதனால அதை போல இதை ஆக்க பார்க்கிறாங்க. இது பாடசாலை அல்ல, காலேஜ் என்று பெயர் வச்சதால இது பாடசாலை அல்ல. பாடசாலை அதன் பணிகளை செய்து கொண்டிருக்கட்டும். இது துனியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆபீஸ்கள்ல அல்லது பல்வேறு துனியாவுக்கு தேவையான இந்த துறைகள்ல உள்ள இடைவெளிகளை நிரப்புற நபர்களை உருவாக்குற இடம் அல்ல. மதரசாக்கள் எங்கட ஷரீஅத்தை பாதுகாக்கிற காவலாளிகளை உருவாக்குற இடம், தொழிலாளிகளை உருவாக்குற இடம் அல்ல. லட்சம் கோடி சம்பளம் வாங்குறவர்களை உருவாக்குற இடம் அல்ல. பட்டம் பதவிகளை சுமக்கிற உருவாக்குறவர்கள் அல்ல. ஷரீஅத்தின் காவலாளிகளை உருவாக்குற இடம். எங்கட தீனை பாதுகாக்கிறதுக்குரியவர்கள் இங்க தயாராக. அதனால் அந்த பார்வை எடுத்து போடுவோம். அப்ப மதரசா எங்கட ஷரீஅத்தை பாதுகாக்குதுண்டா, இந்த மதரசாவை பாதுகாக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? 100 ரூபாய் கொடுக்கிறாரு, அந்த 100 ரூபாய் மதரசாவை பாதுகாக்குது. அதிபர் சொன்னாங்க இல்லையா, எவ்வளவு பேர் எத்தனை வகையில உதவி செஞ்சாங்க. தீன பாதுகாக்கிற இடத்தை அவங்க பாதுகாக்கிறாங்க. என்ன அர்த்தம்? தீன அவங்க பாதுகாக்கிறாங்க. இவங்களுக்கு ரப்பட வாதா என்ன? அல்லாஹ் இவங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு என்ன? இவங்க எவ்வளவு நிம்மதி அடையணும், சந்தோஷம் அடையணும், இஹ்லாஸோட கொடுத்திருப்பாங்கன்னா. குர்ஆன் சொல்லுது, எங்கட தீனுக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நாங்க உதவி செய்வோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ யன்சுர்கும். ஈமான்தாரிகளே, நீங்க அல்லாஹ்வுக்கு நுஸ்ரத் செய்தால், அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால், அல்லாஹ்வுக்கு உதவி தேவையில்லை. அவனுக்கு உணவு, குடிப்பு, வீடு, இருப்பிடம் எதுவும் தேவையில்லை. அவன் கட்டளைகளை பாதுகாக்க உதவி செய்வான். அல்லாஹ் உங்களுக்கு நுஸ்ரத் செய்வான். ரப்பட உதவி உங்களுக்கு கிடைக்கும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் 7-8 வயது சிறுவர், அவரை நபி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாகனத்துக்கு பின்னால் அமர வைத்து அவருடைய காதில் ஊதிய, அது ஒரு செய்தியோ கதையோ அல்ல, காது வழியாக நெஞ்சில் இறக்கிய கொள்கை என்ன தெரியுமா? இப்னு அப்பாஸ், உங்களோட பாதுகாப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான், தீன நீங்க பாதுகாக்கிறது. தீன நீங்க பாதுகாத்தா அல்லாஹ் உங்களை எல்லா நிலைமையிலும் பாதுகாப்பான். சீரழிய விட மாட்டான், கேவலப்பட விட மாட்டான், உங்களோட சந்ததிகள் சீரழிஞ்சு போக விட மாட்டான். பாதுகாப்புக்கு ஒரே வழி தீன முதுகில சுமக்கிறது. இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபல்க. அல்லாஹ்வை பாதுகாருங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக். அல்லாஹ்வுடைய கட்டளை தீன பாதுகாருங்க, திரும்புற திசையில அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். எங்க தேவையோ அங்க கிடைக்கும்.
மதரசாவை பாதுகாக்கிறவங்க, அல்லாஹ்வோட தீனை பாதுகாக்கிறவங்க, அல்லாஹ்வோட உதவியும் பாதுகாப்பும் அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சந்தேகப்படுறதுக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபா பெருமக்களை நீங்க பாத்தீங்கன்னா, எங்களுக்கு உலகத்துல முன்மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூலும் அவங்களோட சஹாபாக்கள். எங்களுக்கு அவசியம் இல்லை வேற யாரையும் ஃபாலோ பண்ணி கொண்டு போக, வேற எவரையும் பார்த்து பின்னால போக வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல், அவர்களுடைய சஹாபாக்கள், அவர்களுடன் இருந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள், இவங்க போன வழியில போனா அல்லாஹ்ட்ட போய் சேருவோம். வழி தவற மாட்டோம். அழகா வழி காட்டினாங்க. யாரு தீனுக்கு இடம் கொடுத்தாங்களோ அவர்களை ரப்பு பாதுகாத்தார். யாரு தீனுக்கு பணம் கொடுத்தாங்களோ அவங்களோட செல்வத்தை ரப்பு பாதுகாத்தான். யாரு தீனுக்கு தந்த பிள்ளைகளை கொடுத்தாங்களோ அவங்களோட சந்ததிகளை அல்லாஹ் பாதுகாத்திக்கிறார். மதரசா ஒன்று இருந்தா அந்த மதரசாவை சுற்றி இருக்கிற ஊரில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த நம்பிக்கை வரணும். அப்பதான் ஊரு செழிப்பாகும். நாங்க நினைக்கிறோம் காப்பட் ரோட் போட்டா நகரம் செழிப்பு. 1000 கடை போட்டு இருக்குது, எல்லா வகையான கடையும் இருக்குது. டே அண்ட் நைட், இரவெல்லாம் கடை திறந்து இருக்கிறாங்க. ஊரு செழிப்பு இல்ல, பில்டிங் செழிப்பா இருக்குது. உள்ள இருக்கிறவங்க ஃபக்கீராகிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சாலும் போதும் என்ற மனசு வராது. ஏக்கத்தோடே மௌத்தாகுவாங்க. அதுக்கு பேரு செழிப்பல்ல. ஊரு செழிப்பாகணும்டா 2 இடங்களை செழிப்பாக்குங்க. யாருடைய ஊரு உண்மையான அபிவிருத்தி அடைய வேண்டுமோ, யாருடைய ஊரில் நிம்மதி வர வேண்டுமோ, யாருடைய வீடுகளுக்குள்ள சந்தோஷம் மலர வேண்டுமோ, 2 இடங்களை சிறப்பாக்கி வைங்க. முதலாவது மஸ்ஜிதுகள், இரண்டாவது தீனுடைய இடங்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஊருக்குள்ள போனாலும் வீடுகளை அழகுபடுத்துறதுல, பாதைகளை செப்பன்றதுல கவனம் எடுக்கிறல்ல, முதல் வேலை மஸ்ஜிது கட்டுறது. ஹிஜ்ரத் போனாங்க, முதல்ல போய்த்து இறங்கினது மதீனா முனவ்வராவிலிருந்து 5 கிலோமீட்டருக்கு முன்னால இருக்கிற குபாவில. அங்க போய்த்து குபாவில வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டுங்கன்னு கொடுக்கல, குபாவில பள்ளி அமைச்சாங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தீனுடைய இடங்களை, தீனுடைய இடங்களுக்கு வேர்வை சிந்துறவர்கள், தீனுடைய இடங்களை பாதுகாக்க நேரம் கொடுக்கிறவர்கள், தீனுடைய இடங்களுக்காக மாற்றல் படுகிறவர்கள், தீனுடைய இடங்களை உருவாக்க இரவு விழித்திருப்பவர்கள், அவர்களை அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சியாக வச்சிருக்கிறார். நிறைய பேர் இருப்பீங்க, மக்காவுக்கு போனவங்க, மக்கால போயிட்டு தவாப் செய்றோம். தவாஃபுக்கு பிறகு என்ன செய்வோம்? 2 ரக்காத்து சுன்னத்து தொழணும். எங்க தொழணும்? ஆக சிறப்பு மக்காமு இப்ராஹிமுக்கு பின்னால தொழுகிறது. மக்காமு இப்ராஹிம் என்னது? என்ன மக்காமு இப்ராஹிம்? உலகத்தில் இருக்கிற எல்லா மஸ்ஜிதுகளிலும் தாய் மஸ்ஜித் மஸ்ஜிதுல் ஹராம். அங்க நடுவில் இருக்குது காபா, ரப்புடைய வீடு இருக்கு. இதர கட்டுமான வேலையை யாரு செஞ்சாங்க? சிறப்பாக. அதுக்கு முந்தி மலக்குகள் கட்டினாங்க எல்லாம் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சரித்திரமாக எடுத்து சொல்றான். சிறப்பாக கட்டினது அதனுடைய நிர்வாகி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். காபாவோட ட்ரஸ்டியா வந்தாங்க ஒரு முர்சலான நபி. அல்லாஹ் அவனோட கூட்டாளியை நிர்வாகியாக்கினான். அல்லாஹ்வோட கூட்டாளி கலீல், கலீலுல்லாவை அல்லாஹ் நிர்வாகியாக்கினான். நிர்வாகி கூலிக்கு ஆள் போட்டு காபா கட்டல்ல, அந்த சான்ஸ்
அந்த பாக்கியத்தை அவர் எடுத்துக்கொண்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேசன் பாஸாக அவர் காபாவை கட்டுறார். மகன் இஸ்மாயில் கையுதவிக்கு நிற்கிறார். ஒரு கல்லுக்கு மேல நின்றுதான் கட்டடத்தை கட்டுறாங்க. 27 முழங்கள் அல்லது 29 முழங்கள் காபா உயர்த்தப்பட்டுச்சு. 27 முழம் 29 முழம் உயர உயர இந்த கல்லும் மேல உயருது. வேற சிராய்கள் அது வச்சு அதுக்கு மேல இருந்து கட்ட, பழஞ்சி கட்டி அதுக்கு மேல நின்று கட்ட இல்ல, கல்லு ஆளை தூக்கிட்டு மேல போகுது. காபாவோட நிர்வாகி, காபாவுடைய கட்டுமான பணியாளர் அந்த கட்டடத்தை கட்டுற நேரம் தண்ட பாதத்தை எதுக்கு மேல வச்சு கட்டினாரோ அவருக்கு எந்த கல்லு உதவி செய்ததோ அல்லாஹ் பிரகடனப்படுத்தினான். இப்ராஹிம் நின்ற இடம், இப்ராஹிம் சுஜூது செஞ்ச இடம் இல்ல, இப்ராஹிம் ருக்கு செஞ்ச இடம் இல்ல, இப்ராஹிம் திலாவத் செஞ்ச இடம் இல்ல, இப்ராஹிம் நின்ற இடம் இது என்னுடைய அத்தாட்சி என்றார். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் மகாம் இப்ராஹிம். மக்கால நிறைய தெளிவான அத்தாட்சிகள் இருக்குது. அதில் உள்ளதுதான் மகாம் இப்ராஹிம், ஹஜ்ரத் இப்ராஹிம் நின்ற இடம். தீனுடைய ஒரு கட்டிடத்தை உயர்த்த அதுக்கு மேல நின்ற அந்த கல்லுக்கு அந்த மதிப்பெண்டா, தீன பாதுகாக்கிற ஒரு மதரசாவை பாதுகாக்கிறவரை அல்லாஹ் கியாமத்தில் எவ்வளவு உயர்த்துவான். கலீலுல்லாஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் குபாவில போய்த்து பள்ளி கட்டினாங்க. மதீனாவுக்கு போன உடனே முதல் வேலை மனைவிமார்களுக்கும் தனக்கும் வீடு கட்டினதல்ல. பல பேர் கூப்பிட்டாங்க, தோட்டம் இருக்குது, வீடு இருக்குது, வாங்க இடம் இருக்குது கூப்பிட்டாங்க. இல்ல, அல்லாஹ் சொல்ற இடத்துல வீடு அமையும், மஸ்ஜித் அமையும். ஏன் மஸ்ஜித் பிரகாசமாக சிறப்பாக வந்துச்சா ஊரு சிறப்பாயிரும். இந்த ரகசியத்தை புரியுங்க. அல்லாஹ் உங்களுக்கு மஸ்ஜிதையும் தந்து அதுக்குள்ள மதரசாவையும் தந்திருக்கிறார். 2 வெளிச்சம் இப்ப கிடைச்சிருக்கு. நூறுண்டு அலா நூர், ஒளிக்கு மேல ஒளி. இந்த இடத்தினூடாக உங்களோட ஊரை அபிவிருத்தி செய்யுங்க. உங்களோட வீடுகளுக்குள்ள சந்தோஷம் மலரும், ஊருக்கு பாதுகாப்பு கிடைக்கும், பொருளாதாரத்தில் பரக்கத் கிடைக்கும். அல்லாஹ் பாதுகாப்பு உண்டாக்கும். அல்லாஹ் ரசூலுடைய வாதாய். மக்கா முக்கர்ரமால நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மத உரிமை மறுக்கப்பட்டது. மக்கா அவர்கள் பிறந்த மண், ஆனா அவர்களுடைய தீன் அங்க பின்பற்ற இயலாது. உரிமை மறுக்கப்பட்டது. தவாப் செய்ய முடியாது, தொழ முடியாது. தொழுதால் அழுகிய கழுதை ஒட்டகத்தின் குடல் தலையில போடப்படுகிறது. ரசூலுல்லாஹ் அச்சுறுத்தப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். அவர்களை சந்திக்க வருபவர்கள் கூட ரொம்ப கடுமையாக கண்காணிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, எங்கட தீன போதிக்க. அப்ப இருந்த மதரசா எல்லாம் தாவத்தும் அதுக்குள்ள நடக்கும், தாலீமும் அதுக்குள்ள நடக்கும், இபாதத்தும் அதுக்குள்ள நடக்கும். எல்லாத்துக்குமான ஒரு இடம் ஒன்று எங்களுக்கு தேவை. யாரு கொடுக்கிறதுக்கு தயார்? யாரு கொடுக்க தயார்? எங்களோட உரிமை மறுக்கப்படுது. காபால குர்ஆன் இறங்கி கொண்டிருக்குது. இத போதிக்கிறதுக்கு இடம் வேணும். இஸ்லாத்தின் முதலாவது மதரசா உருவாக இடம் தேவை. 16 வயது சிறுவன் அர்கம் இப்னுல் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி சொல்றாரு, சஃபா மலைக்கு பின்னால ஏண்ட வீடு இருக்குது யா ரசூலல்லாஹ், அந்த வீட்டை நீங்க எடுங்க. முதல் மதரசாவுக்கு முதல் மர்கஸுக்கு இடம் கொடுத்தது யாரு? 16 வயசு பையன். அந்த மதரசாவுக்குள்ள 40 பேர் உருவானாங்க.
எல்லாம் இந்த உம்மத்தில பெரிய பெரிய தலைகள். 40 பேர் உருவான பிறகுதான் அங்கிருந்து வெளிப்பட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ளதான் சையதுனா அபூபக்கர் குர்ஆன் படிச்சது. அந்த வீட்டுக்குள்ள ஹஜ்ரத் உமர் இஸ்லாத்தை அவர்கள் தீன படிச்சது. அந்த வீட்டுக்குள்ள ஹஜ்ரத் உஸ்மான் குர்ஆன் படிச்சது. அந்த வீட்டுக்குள்ள அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் குர்ஆன் படிச்சது. அந்த வீட்டில் அபூ உபைதா அல் ஜர்ராஹ் குர்ஆன் படிச்சது ரலியல்லாஹு அன்ஹு. கொடுத்தது சின்ன வீடு, நடந்தது பெரியொரு செல்வம். நாளை மஹ்ஷர்ல ஹஜ்ரத் அபூபக்கருடைய குர்ஆனுக்கு ஹஜ்ரத் அபூபக்கருடைய குர்ஆன் ஸைத் அர்கம் இப்னு அல் அர்கமுக்கு ஷாஹித் சொல்லும். ஹஜ்ரத் உமருடைய குர்ஆன் ஹஜ்ரத் அர்கமுக்கு ஷாஹித் சொல்லும். ஹஜ்ரத் உஸ்மானுடைய குர்ஆன் ஹஜ்ரத் அர்கமுக்கு ஷாஹித் சொல்லும். கொடுத்தது சின்ன இடம், இன்று வரைக்கும் அல்லாஹ் அதோட பிரயோசனத்தை அவர்களுடைய கபரில் காட்டிக் கொண்டிருக்கிறார். சஹாபாக்கள் இடம் கொடுத்து தீன பாதுகாத்தாங்க, காணியை கொடுத்து தீன பாதுகாத்தாங்க. மதீனாவுக்குள்ள தோட்டம் இருக்கிறவர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, எங்களுக்கு ஈச்சம்பழ தோட்டம் இருக்குது, வாங்க தாரோம் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல, இந்த ஒட்டகத்துக்கு அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான், அது எங்க நிக்குமோ அங்கதான் பள்ளி வரும். நேரா போச்சு. அவர்களுடைய கஸ்பா ஒட்டகம் போய் இடத்தில் அமருது, இங்குதான் எனது பள்ளிவாசல் அமையணும், இது யாருடைய காணி என்று கேட்டார். காணியில் என்ன இருக்குது? ஈச்ச மரங்கள் இருக்குது, அறகுறையாக உடைஞ்ச மரங்கள் இருக்குது, பழைய சில கட்டிடங்கள் இருக்குது, கபறுகள் இருக்குது. காணி யாருட? இந்த காணியில என்ன மஸ்ஜித் வரணும் சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், இது பனு நஜ்ஜார் அவர்களுக்குரியது. அந்த கபீலாவில் உள்ளவர் பிள்ளைகளுக்கு வாரிசு சொத்தாக வச்சுட்டு போய்த்திருக்கிறாங்க. அவங்களோட காணி இது, அவங்கள கூப்பிடுங்க. பறிச்செடுக்க இயலாது, என்ன பள்ளி வரணும், சந்தோஷமா அவங்க இதை விற்பனை செய்யணும். ஹதீஸ் இருக்குது, புகாரிலே வருது, அவர்கள் ஒரு தலைவரை மரியாதை செய்யறதுக்காக அவர்களிடத்தில் ஒரு மரபு இருந்தது. வாள்களை தொங்க விட்டு முத்தகல்லிதீன சுயுவஹும், அந்த பெரியவரை சுற்றி வலம் வருவார்கள். அது போல வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சாமினூனி ஹாயிதக்கும், தோட்டத்துக்கு விளைவைங்க. சொல்லிக்கலாம் 10 லட்சத்துக்கு கொடுக்க இருந்தேன், பள்ளி என்கிறதுனால 8 லட்சத்துக்கு தான் விலை போட்டிருக்கிறான். சொன்னாங்க, மஷூரா செய்து சொல்றோம். அந்த பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து மஷூரா செய்தவருடைய பரக்கத் முடிவுக்கு வருகிறார்கள், இந்த காணிய ரப்புடைய வங்கியில வைப்பு செய்வோம். உலகத்தில் வங்கி வர முன்னால் உலகத்தில் இருக்கிற வங்கி இப்போ போட்டு இப்போ எடுக்கிறது. துனியாவிலே முடிஞ்சு போகிற கணக்கு. ரப்பு திறந்திருக்கிறான் 3 வங்கிகள். அது ஆகிராவில் எடுக்கிற வங்கி, வக்ஃப் ஃபண்ட் வங்கி, ஜகாத் என்ற வங்கி, சதகான வங்கி. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த காணிக்குரிய காசை ரப்பிடக்க போன நீங்க தரது, லா நத்லுபு ஸமனஹு இல்லா மினல்லாஹ், இதர காசை பெருமதியை ரப்பிட்ட தான் கேட்போம். ஹதீஸ்ல இருக்குது, காணியிட விலை இல்ல, மன சந்தோஷத்துக்காக ஒரு தொகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. காணி பெறப்படுகிறது. அந்த பனு நஜ்ஜார் பிள்ளைகள் அந்த காணியை நிரந்தர முதலீட்டுக்காக வைப்பு செய்து விட்டார்கள். மஹ்ஷரில் சுவர்க்கம் வரை அந்த காணியை அனுபவிக்க வேண்டும் என்று முடிவு செய்து அல்லாஹ்வுடைய வங்கியில் முதலீடு செய்து விட்டார்கள். இஸ்திஸ்மார், அபதி, நிரந்தர முதலீடு செய்தார். ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருச்சு. ஓலக்கூரை, ஈச்சம் குத்திகள், சில இடங்கள்ல கல்லுகள் வச்சு கட்டப்பட்டிருச்சு. சுமாராக 2000 பேர் தொழுகிற ஒரு பள்ளி. சுமாராக 2000 பேர்.
அந்த மஸ்ஜிதுக்குள் இருந்துதான் முழு உலகத்துக்கும் இஸ்லாம் போயிருச்சு. ஒரு விளக்கு இல்ல, ஒரு ஃபேன் இல்ல, ஒரு ஏசி இல்ல, ஒரு லைட் இல்ல. பல ஆண்டுகளுக்கு பின்னால் ஹஜ்ரத் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விளக்கு வைக்கிறாங்க. மழை பொழிந்தால் மஸ்ஜித் வெள்ளக்காடு. லைலத்துல் கத்ருடைய இரவில் ரசூலுல்லாஹ் சுஜூது செய்திருக்கிறாங்க சேத்தில. அந்த பள்ளிக்குள் இருந்துதான் முழு உலகத்துக்கும் தீன் போச்சு. தாருல் இஸ்லாம். இன்னைக்கு அந்த காணி எவ்வளவு குட்டி போட்டு எவ்வளவு பெரிய பள்ளிவாசல். இப்ப இருக்கிற மஸ்ஜிது நபவி ஒரு நேரத்தில் 1 மில்லியன் பேர் தொழலாம். 10 லட்சம் பேர். ஆரம்பித்தவர் சன்னஃபில் இஸ்லாம். ஆரம்பித்தவருக்கு முழு கூலியிலும் பங்கிருக்கிறது. அங்கு செய்கிற சுஜூத், அங்கு ஓதுற திலாவத், அங்கு செய்யப்படுகிற ஜிக்ர், அங்கு கொடுக்கும் சதகா, அங்கு ஓதப்படுகிற திலாவத், அங்கு கொடுக்கிற கல்விகள், அங்கு ஓத கொடுக்கப்படுகிற பாடங்கள், அங்கு இருக்கிற இத்திகாஃப், அங்கு நடக்கிற இஃப்தார், அங்கு தொழுகிற கியாமுல் லைல், அங்கு ஓதப்படுகிற குத்பா, அனைத்தட கூலியையும் நஜ்ஜாரும் பிள்ளைகளும் இன்று வரை கபரிலே சுவைக்கிறார்கள். தீனுக்கு காணியால உதவி செஞ்சவங்க, தீனுக்கு காணியால பாதுகாப்பு கொடுத்தவங்க. சில சஹாபாக்கள் இடத்துல வருமானம் இல்ல, அந்த சஹாபாக்கள் பிள்ளைகளை கொண்டு கொடுத்தாங்க. எங்கட பிள்ளைகளை வச்சுக்கிறாங்க, தீனியாவும் அது பாதுகாக்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூ தல்ஹா கூப்பிட்டு சொல்றாங்க, அபூ தல்ஹா, என் வீட்டில வேலை செய்ய ஆள் தேவை. மதரசாவில ஓதுறதுக்கல்ல, என் வீட்டில ஊழியம் செய்ய ஆள் தேவை. ஒரு பையன், ஒரு சிறுவனை கொண்டு வந்து கொடுங்க. அபூ தல்ஹாக்கு என்ன செஞ்சுக்கலாம், போயிட்டு கிராமப்புறத்தில் உள்ள காட்டரபிகள வீட்டிலிருந்து ஒரு சிறுவனை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். அவர் பார்த்தாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு நன்மைகளின் கதவட்ட திறந்து தாராரு, இதை இன்னொருத்தருக்கு இந்த சான்ஸ கொடுக்க கூடாது. இத விளங்குறது இருக்குதே, இது அல்லாஹ்வுடைய தௌஃபீக். தீனுடைய இடங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு அந்த உதிப்பு கிடைப்பது இது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட அருள். எல்லாருக்கும் விளங்க வைக்கலாது, அல்லாஹ் விளங்க வைக்க. போயிட்டு மனைவிட்ட சொன்னா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டுல ஹிதுமத் செய்ய ஆள் கேட்கிறாங்க, எங்கட பிள்ளைய அனஸ் இப்னு மாலிக்க கொடுப்போமே. கணவனும் மனைவியும் மஷூரா செய்து அப்போதைக்கு இருந்த ஒரு மகன் அனஸ் இப்னு மாலிக், அவரை தன்னுடைய ஒரு பிடவையால் சுத்தி கொண்டு கணவனும் ஹஜ்ரத் உம்மு சுலைமும் 2 பேரும் கொண்டு வந்து, யா ரசூலல்லாஹ், அனஸ் இப்னு மாலிக்கை உங்க வீட்டிலே ஹிதுமத்துக்காக காதிமாக வச்சுக்கோங்கன்னு கொடுத்துருப்பேன். அந்த உம்மாக்கு எவ்வளவு சிந்தனை இருந்திருக்கும். இருக்கிற ஒரு மகன் எதிர்காலத்தில் சம்பாதிச்சு தரணும் இவருதான், எதிர்காலத்தில் ஒரு வீடு கட்டி தரணும் இவர்தான், வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கணும் இவர்தான். நாங்க இல்லாத காலத்திலும் இந்த மகன் ஒத்த காலில் சொந்த காலில் நிமிர்ந்து வாழ வேண்டியவர் இவரே. இவருக்கு ஒரு வாழ்க்கை அமைக்கிறதா, நுபுவத்தின் வீட்டிலே ஹிதுமத் செய்ய விடுவதா என்று உலகத்தின் பக்கம் சாயாமல் ரசூலுல்லாஹ் கேட்டதுக்கு கொடுத்துட்டாங்க. தீனுக்கு பிள்ளைகளை கொடுத்தா அந்த வாழ்க்கை எப்படி சீராக்கலாம் மெத்தட் அவங்களுக்கு தெரியும். கொஞ்ச நாளையில போயிட்டு சொன்னா, புகாரி ஷரீஃப்ல இருக்குது, யா ரசூலல்லாஹ் ஹுவைதிபுக் உதுல்லாஹ் லஹு, உங்களுக்கு இவ்வளவு நாள் வேலை செய்றார் இந்த சின்ன வேலைக்காரர், அவர் வேலையும் செய்கிறார், தீனையும் படிக்கிறார், மஸ்ஜிது நபவியுடைய மஜ்லிஸ்களில் இருக்கிறார், இவருக்கு ஒரு துஆ செஞ்சிருங்க. துஆவால வாழ்க்கைய மேம்படுத்தலாம் என்று தெரியும். ரசூலுல்லாஹ் கையை உயர்த்தி 3 துஆ கேட்டாங்க. அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ மாலிஹி வ வலதிஹி வாத்தில் உம்ரஹு, அனஸுடைய செல்வத்திலும் குழந்தைகளிலும் பரக்கத்து செய்து
இவருடைய ஆயுளை நீளமாக்குவாயா. முழுக்க கிடைச்சு போச்சு. அல்லாஹ் எப்படி ஹதரத் அனஸ பாதுகாத்தார். சிறுவர் 10 வருட காலம், இப்போது 12 வருட 10 வருட காலம் இந்த ஹாதி மதரசாவிலே அந்த நுபுவத்தின் இல்மை கற்றுக்கொண்டு இந்த மாணவர்கள் வெளியாகிறார்களே. இது போல 10 ஆண்டுகள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நுபுவத்தின் இந்த வீட்டிலே இருந்து அந்த இல்மையும் சிறப்பையும் பெற்றுகிறார்கள். அல்லாஹ் வாழ்க்கை எவ்வளவு மேம்படுத்தினார், பொருளாதாரத்தில் எவ்வளவு பரக்கத் கிடைச்சிருச்சு. பிற்காலத்திலே பஸ்ராவின் கவர்னராக போறாங்க. எந்த கோர்ஸும் முடிக்கல, பஸ்ராவுடைய கவர்னராக சொல்லாரு. அக்காலத்தில் இருந்த எல்லா ஈத்த மரங்களிலும் வருடத்துக்கு ஒரு முறைதான் பழம் கிடைக்கும் அறுவடை. என் தோட்டத்தில் இருக்கிற மரத்தில் மட்டும் 2 தடவை பழம் வரும். எல்லோரும் கஸ்தூரி எடுக்கிறார்கள். மானின் இரத்தத்தில் இருந்து என் வீட்டுக்கு முன்னால் பூச்செடிகள் இருந்து பூக்கள் இருந்தது, அதை பிழிந்தால் கஸ்தூரி வருது. புகாரியுடைய ஆசியால இருக்கு. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை யாருக்கு பின்னால அலைஞ்சி போகல, ரிஸ்க் கால தேடி வருகிறது. முத்தத்திலே கஸ்தூரி, தோட்டத்திலே 2 கால பழம். ரிஸ்க் காலடிக்கு வருது. தீன பாதுகாக்க பெற்றோர்கள் கொடுத்தார்கள். அல்லாஹ் பிள்ளையின் துனியாவை கௌரவமாக பாதுகாக்கிறார். முழு உலகத்தில் உள்ள பெற்றோர்களுக்கும் இது ஒரு சரித்திரம். குழந்தைகளில் பரக்கத். இன்னும் பெரிய செல்வம் வச்சிருக்கிறாரே, 2 குழந்தைக்கு மேல இல்ல, 200 குழந்தைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரே. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கஅபாவை வலம் வருகிறார். 70 பிள்ளைகள் பின்னால போறாங்க. 70 பிள்ளை. பரக்கத். 100 வருஷத்துக்கு கிட்ட துனியால வாழ்ந்தாங்க. அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் பரக்கத் செஞ்சிருக்கான். தீன பாதுகாக்க வீட்டை கொடுத்த ஸைத் இப்னு அர்கம் இப்னு அர்கம் முழு உலகத்துக்கும் ஒரு பாடம். தீனை பாதுகாக்க தோட்டத்தை கொடுத்த ஹஜ்ரத் பனு நஜ்ஜார் அந்த கபீலாவிலே உள்ள அந்த பிள்ளைகள், இது ஒரு சாராருக்கு பாடம். தீனை பாதுகாக்க தனது பிள்ளையே கொடுத்த ஹஜ்ரத் உம்மு சுலைமும் ஹஜ்ரத் அபூ தல்ஹாவும் உலகத்துக்கு இன்னொரு முன்மாதிரி. ஒவ்வொரு வகையில தீன பாதுகாக்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய சவால் இதுதான். இன்னைக்கு பெரிய சவால் அணுகுண்டு தயாரிக்கிறதல்ல, இன்னைக்கு பெரிய சவால் கோடீஸ்வரன் ஆகிறதல்ல, இன்னைக்கு இருக்கிற பெரிய சவால் 2-3 மாடி வீடு கட்டுறதல்ல, இன்னைக்கு இருக்கிற சவால் 10 கோடியில கார்ல ஓடுறதல்ல. இது எல்லாரும் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எழுதப்பட்ட அத்தனை பேரும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற சவால், நாங்க கண்ணை மூடிய பிறகு நல்லவர்களாக எங்க பிள்ளைகளை வாழ வைக்கிறோம். நிறைய பேர் ஃபெயில். யாரு தீனுக்கு தன்னுடைய பிள்ளைகளை அர்ப்பணித்தார்களோ சந்தோஷமாக கபரிலே நல்ல கார்கூதாரிகள். ஒவ்வொரு தடவையும் வீட்டிலிருந்து நல்ல செய்திகளை மலக்குகள் சொல்ல சொல்ல கபரிலே சந்தோஷமாக இருக்கிறார்கள். அந்த பெற்றோர்கள் அறுவடை செய்ய மரங்களை நட்டிட்டு போனவங்களை போல. தடையில்லாம கபருக்கு நன்மை வரும் 3வது வழிதான் அவ்வலதின் சாலிஹின் யதுலா, தனக்காக பிரார்த்தனை செய்யும் சாலிஹான பிள்ளைகளை விட்டு செல்வது. மதரசாக்கள் அது சாத்தியப்படும். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவரே ஒரு வித்தியாசமான வாழ்க்கையிலிருந்து தௌபா நசீபாகி பெரியொரு மகானாக மக்காவிலே உருவெடுத்த ஒருவர் ஃபுதைல் இப்னு இயாத். ஆனா மகனை அவரால சீர் செய்ய முடியல. மகனை சீர் செய்ய முடியல. தஹஜ்ஜுதுல அழுதாரு.
மகனும் ஒரு மகானாக வரணுமே. அழுது அவருடைய தஹஜ்ஜுடைய துஆ தாரீഖിல் எழுதப்பட்டிருக்கிறது. யா அல்லாஹ், என்னால் இயன்ற முயற்சியை செய்தேன், இதற்கு மேல் என்னால முயற்சி செய்ய முடியாது, தெரியாது, நீ என் பிள்ளைகளை சீராக்கித்தான். இயலாமையை சொன்னார்கள். அடுத்த நாளே திருத்தம் வருது. மகனை ரப்பு எங்கு மாத்தினான்? ஆலிமாக மாத்திரமல்ல, முத்தகியாக மாத்திரான். அவர் ஆலிமாக மாறி இந்த நுபுவத்துடைய இல்மை சுமந்து கொண்டு பஜாரிலே போய் வியாபாரம் செய்கிறார். ஃபுலைல் இப்னு இயாத் ஒரு பொருளை மகனிடம் வாங்க போகிறார். அவர் அதை நிறுக்க முன்பு தராசு தட்டுறார். ஏ மகனே, அந்த பொருளை தராசில போட்டு நிறுக்க முன்னால தட்டுறாய். சொன்னாரே, நான் இந்த தராசில போட்டு நிறுக்கிற பொருளுக்குத்தான் காசி வாங்க போறேன், அதில படுகிற தூசிக்கு காசி வாங்க. ஒவ்வொரு பொருளையும் வாங்க முன்பு வைத்து நிறுக்க முதல்ல அதில பட்டிருக்கிற தூச துடைக்கிறார். இதுக்கு அநியாயமாக காசி வாங்க கூடாது. எவ்வளவு பெரிய சீர்திருத்தம் உண்டு. ஃபஜ்ருடைய தொழுகை நடக்கிறது. ஹாஃபிஸ் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், ஃபஜ்ருடைய தொழுகையில் சூரா ஸாஃபாத் ஓதப்படுகிறது. அந்த சூரா ஸாஃபாத்தில் வகிஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன் இந்த ஆயத்து வருகிறது என்று நினைக்கிறேன். இந்த ஆயத்தை கேட்டவுடன் ஒரு சப்தம் கேட்கிறது. கீழே விழுகிறார். அங்கே ஃபுலைல் இப்னு இயாதின் மகன் மௌத்தாக. சாலிஹான சந்ததிகளை உருவாக்கியவர். அதனால் ஒரு விழாவுக்கு வந்திருக்கிறவர்கள் இங்கிருந்து வெளியாகும் இந்த ஆலிம் மக்களை பார்த்து உங்களோட உள்ளங்களும் பூரிக்கணும். நாங்க இடமும் கொடுக்கணும், வீடும் கொடுக்கணும், காசும் கொடுக்கணும், அதிகாரத்தையும் கொடுக்கணும், எங்கட பிள்ளைகளையும் இந்த இடங்களுக்கு கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே மதரசாண்ட இதுதான் என்கிற ஒரு தெளிவான புரிதல். மதரசா என்கிறது தீனை பாதுகாக்கும் காவலாளிகளை உருவாக்கும் இடம். அல்லாஹ் சொல்றான், நீங்க எல்லாரும் மறுத்தாலும் அப்படிப்பட்டவர்களை நான் உருவாக்குவேன். எனது குர்ஆனை பாதுகாக்கிறது என் பொறுப்பு. இன்னா நஹ்னு நஸல்ன ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். ஸிக்ரனும் குர்ஆனை நாங்களே இறக்கி வைத்தோம், அதை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சபதம் எடுக்கிறார். ஆக மாஷா அல்லாஹ் பெரிய ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கு. சொன்னாங்க ஹஜ்ரத், இதை விடவும் இன்னொரு படி மேல போகணும். அவர்கள் வந்து தேவைகளை சொல்ல இடமே வைக்க கூடாது. இந்த நகரத்தில் இருக்கிற ஒவ்வொருவர்களும் வந்து மதரசாவுக்கு என்ன தேவை இருக்குது என்று நீங்களாக வந்து உதவி செய்யணுமே தவிர அவர்கள் தேவைகளை முன்வைக்க இடம் கொடுக்க கூடாது. மதரசாவுக்காக எந்த ஒரு உஸ்தாதும் எந்த ஒரு ஆலிமும் ஒரு செல்வந்தருக்கு முன்னால் வந்து ருக்கூவிலோ சுஜூதிலோ நிக்கிற நிலைமை ஏற்படுத்துவது ஊருக்கு கேவலம். அவர்களை கை நீட்ட வைக்க கூடாது. அவர்களுக்காக அவர்கள் கை நீட்ட வருகிறார்கள் இல்லை, அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்க கை நீட்ட வருகிறார்கள் என்றால் நாம் வெக்கப்படணும். நானும் சேர்ந்து பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இந்த ஆலிம் வந்திருக்கிறாரே, நீங்க போங்க, நாங்க வர்றோம் வரணும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மதரசாவை கபூல் செய்வானாக. நேரமும் ஆகுது இல்லையா, எல்லாரும் தூக்கமும் வருது. அதில் 45 நிமிஷம் சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த மேலான அந்தஸ்துகளை பாக்கியங்களை இந்த மதரசாவுக்கு கொடுப்பானாக. இந்த மதரசாவை பாதுகாப்பதற்காக ஆரம்ப நிமிடம் முதல் ஆலோசனைகளினால், தனது உடல் பலங்களினால், பணத்தினால், இடங்களினால், அதிகாரங்களினால், தனது கல்வி அறிவினால், துஆக்களினால், நோம்பினால், பாடங்களை போதிப்பதனால், அதனை கற்றுக்கொள்வதனால் யாரெல்லாம் இந்த மதரசாவுக்காக தியாகம் செய்தார்களோ அவர்களுக்கு நிறைந்த பூர்த்தியான கூலிகளை வல்லவன் அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. இஹ்லாஸையும்
இஸ்திகாமத்தையும் அவர்களுக்கு நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இதுவரைக்கும் இந்த நிகழ்விலே விசேட மார்க்க சொற்பொழிவு தந்து விடைபெற்றிருக்கின்ற எங்கள் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அகில இலங்கை ஜமியத்துல் உலமா ஃபத்வா குழுவினுடைய உறுப்பினர், வெலிகம மதரசத்துல் பாரி அரபு கல்லூரியினுடைய அதிபர் அஷேக் அல் ஹாஃபில் அல் ஆலிம் AR அப்துல் ரஹ்மான் மலாஹிரி ஹசரத் அவர்களுக்கு எமது உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். கல்முனை நகர் ஜும்மா பள்ளி வாசலில் இயங்கி வருகின்ற அல் ஹாதி இஸ்லாமிய அரபு கல்லூரியினுடைய முதலாவது பட்டமளிப்பு விழா நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நிகழ்விலே அடுத்த அம்சம் எமது மாணவ செல்வங்களுக்கான பட்டமளிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. இந்த பட்டமளிப்பு நிகழ்வோடு இணைந்து கொள்வதற்கு நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். நிகழ்வினுடைய தலைமை அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனை கிளையினுடைய உபதலைவர், கல்முனை அல் ஹாதி அரபு கல்லூரியினுடைய அதிபர் அஷேக் அல் ஆலிம் அல் முஃப்தி KL ஜியானுதீன் ஹாசிமி நஜ்மி ஹஸ்ரத் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அவர்களோடு இணைந்து இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்விலே கலந்து மாணவ செல்வங்களுக்கான பட்டமளிப்பினை வழங்கி கௌரவிக்க நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அஷேக் அல் ஹாஃபில் AR அப்துல் ரஹ்மான் மலாஹிரி ஹசரத் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அஷேக் நசீர் ஹாஷிமி ஹசரத் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அஷேக் கல்லூர் ரஹீம் ஃபலாஹி ஹஸ்ரத் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அஷேக் ULM முபாரக் ஹாஷிமி ஹஸ்ரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களோடு இணைந்து நஜீம் அஷேக் நஜீம் ஹாஷிமி ஹஸ்ரத் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அவர்களோடு இணைந்து அஷேக் அல் ஹாஃபில் அல் ஆலிம் அல் முஃப்தி AR அமானுல்லா ஹஸ்ரத் அவர்களையும் ஹாஷிமி ஹஸ்ரத் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த பெற்றோர்களே, நீங்க ஆசைப்படுவீங்க உங்களோட பிள்ளைய ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கொள்ளணும்னு. போட்டோட விஷயத்துல மார்க்க விஷயம் தீர்ப்புல முரண்பாடு இருக்குது. மதரசாக்கள் ஆகும் ஆகாது என்றிருந்தாலும் எங்களோட உஸ்தாதுமார் எங்களுக்கு படிச்சு தந்திக்கிறாங்க, ஆகாது என்று தான் எடுக்கும். அதனால யாருக்கும் இந்த மஜ்மாவுல இந்த நிகழ்வுகள் எதையும் போட்டோ எடுக்க யாருக்கும் அனுமதி இல்லை. வீடியோ பண்ணப்படுது, வீடியோல முரண்பாடு இல்லை, அது கூடும். அனல் FM இருக்குது, தேவையானவங்க அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதனால தயவு செஞ்சு நீங்க ஒத்துழைப்பு வழங்கணும். பெற்றோர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், எங்கட மதரசாட விஷயத்துல சில கட்டுப்பாடுகள் இருக்குது. எந்த ஒரு பொம்பளையும் எங்கட மதரசாக்கு கோல் எடுக்க கூடாது. எந்த உம்மாவோ தாத்தாவோ தங்கச்சோ யாரும் எங்கட மதரசாக்கு ஒரு பொம்பளை பிள்ளைட விஷயமா கோல் எடுக்க கூடாது. எந்த ஒரு பெண்ணும் இங்க பிள்ளைய பார்க்க வர வேண்டிய தேவையில்லை. நாங்க உங்களுக்கு சொல்லிக்கிறோம். அப்படி கட்டாயம் ஒரு தாய் பார்க்க வேணும்டா நாங்க பிள்ளைக்கு அனுமதி தரோம். பிள்ளைய கூட்டிக்கு ஊட்ட கொண்டு போய்த்து நீங்க பிள்ளைய
தாயோட சந்திக்க வைக்கலாம். இப்படி சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அது போல ஒன்றுதான் பெற்றோர்கள் கட்டாயம் எங்கட இந்த மதரசாவுடைய நிகழ்வுகளுக்கு கூட்டங்களுக்கு வரும்போது கட்டாயம் ஒழுக்கம் பேணி தலை மறைச்சி தொப்பி போட்டு கட்டாயம் வரணும். அது போலதான் யாரும் தயவு செஞ்சு எந்த ஒரு நபரும் போட்டோ எடுக்காதீங்க, அதுக்கு அனுமதி கிடையாது. அடுத்தது நீங்க எந்த ஒரு விஷயத்த சொல்றோம், இந்த இடத்துல இந்த உலமாக்களுக்கு ஹாஃபில்களுக்கு ஷஹாதா வழங்கி வைக்கப்பட போகுது. அது ஒரு நபர் கொடுக்கிறது இல்ல, இந்த இருக்கக்கூடிய கண்ணியமான எல்லா உலமாக்களும் சேர்த்து எப்படி காபாவுக்கு சஹாபாக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கல்லை வச்சாங்களோ அதே போலதான் இந்த உலமாக்கள் இந்த எங்கட உஸ்தாதுமார்கள் எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் அது அவங்க கொடுக்கிறது ஒரு துஆவாக அமைஞ்சி இந்த பிள்ளைகள் இந்த இல்முக்காக கபூல் செய்யப்பட்டு தாவத்துக்காக கபூல் செய்யப்பட்டு அவங்களும் தங்களோட வாழ்க்கையில் எடுத்து முழு உலகத்துக்கும் இந்த தீனை கொண்டு போகணும் என்ற கவலையின் அடிப்படையில அந்த நோக்கத்தோட இந்த ஷஹாதாக்கள் வழங்கி வைக்கப்படுகிறது. நீங்க எல்லாரும் உங்களோட உள்ளத்தால கையேந்தி அல்லாஹ்விடத்துல கேளுங்க, இந்த உலமாக்கள் இல்மே நாஃபி தண்ட வாழ்க்கையிலையும் எடுத்து முழு உம்மத்துக்கும் இல்மை கொடுக்கக்கூடிய உலமாக்களாக கபூல் செய்யப்பட்டு இவ்விடத்திலிருந்து போகணும்ங்கிற அந்த துஆவுல அந்த திக்ர்ல நீங்க எல்லாரும் இருக்கணும்ங்கிறத நாங்க உங்களிடத்துல தயவாக வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த குல்லியத்துல் ஹாதி மதரசாவுடைய அனைத்து உஸ்தாமார்களை நாங்கள் அன்பாக அழைக்கிறோம். அவங்களிடத்திலையும் நம்முடைய வழியாய் செல்லக்கூடிய உலமாக்கள் முசாபா செஞ்சுட்டு போவாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லா உலமாக்களும் வாங்க, எங்க இருந்தாலும் கொஞ்சம் வந்துட்டு போங்க. இப்பொழுது எங்களது கல்முனை நகர் ஜும்மா பள்ளி வாசலிலே இயங்கி வருகின்ற அல் ஹாதி இஸ்லாமிய அரபு கல்லூரியினுடைய முதலாவது பட்டமளிப்பு நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அல் ஹாஃபில் பட்டம் பெறுவோருக்கான இந்த பட்டமளிப்பு நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. அல் ஹாஃபில் அம்ஜத் முஹம்மத் அசீம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சென்ட்ரல் கேம் அல் ஹாஃபில் அம்ஜத் முஹம்மத் அசீம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நட்வட்டி முனை அல் ஹாஃபில் கஃபூர் கான் முஹம்மத் ஜஹி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நட்பட்டி முனை அல் ஹாஃபில் ஹசன் முஹம்மத் ஆதிஃப் அனான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அல் ஹாஃபில் வர்ஷாத் ஹுதைஃப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மருதமுனை அல் ஹாஃபில் அப்துல் அசீஸ் அதீக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கல்முனை அல் ஹாஃபில் அப்துல் அலீம் அப்துல் ஹஷீஃப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கல்முனை அல் ஹாஃபில் வர்ஷாத் பிலால் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மருதமுனை Going
அல் ஹாஃபில் அப்துல் ரவுஃப் முஹம்மத் முஆத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சாய்ந்த மருது. நிகழ்விலே அல் ஹாஃபில் பட்டம் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தொடர்ந்து அல் ஆலிம் மற்றும் உயர் ஹதீஸ் கட்டினரி தௌரத்துல் ஹதீஸ் பட்டம் பெறுவோருக்கான அந்த பட்டமளிப்பு விழா நிகழ்வு இடம்பெறுகிறது. அல் ஆலிம் அப்துல் ரஹீம் முஹம்மத் அமீன் அல் ஹாதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பதுளை. எமது கண்ணியமிக்க உலமாக்கள் இணைந்து இந்த பட்டமளிப்பு விழாவிலே பட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து அல் ஆலிம் ரஃபீக் முஹம்மத் ரஷான் அக்மல் அல் ஹாதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இறக்காமம். இந்த நிகழ்வோடு இணைந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். உமைர் இப்னு சித்திக் ஹக்கானி ஹஸ்ரத் அவர்களையும் அன்போடு இந்த நிகழ்விலே இணைந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம். தொடர்ந்தும் அல் ஆலிம் ஃபாரூக் முஹம்மத் அஜாஸ் அல் ஹாதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கல்முனை. அல் ஆலிம் அஹமத் லம்பை முஹம்மத் சஜான் அல் ஹாதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கல்முனை. لمحمد عن جبريل من رب العرش دليل அல் ஆலிம் ரியால்தீன் முஹம்மத் ரிஸ்கான் அவர்களை ரிஸ்கான் அல் ஹாதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சென்ட்ரல் கேம். فجرا لينير بتلاوته الأكوان رحمن يا رحمن அல் ஆலிம் கலில் முஹம்மத் ஜமீர் அல் ஹாதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கல்முனை. அல் ஆலிம் அப்துல் வாஜித் முஹம்மத் ருமைஸ் அல் ஹாதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நட்பட்டி முனை. அல் ஆலிம் ஜிஃப்ரி முஹம்மத் சாதிர் அல் ஹாதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சாய்ந்த மருது. அல் ஆலிம் சலீம் முஹம்மத் ரில்வான் அல் ஹாதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சென்ட்ரல் கேம். அல் ஆலிம் மற்றும் உயர் ஹதீஸ் கட்கினரி தௌரத்துல் ஹதீஸ் பட்டம் பெறுபவர்களுக்கான இந்த பட்டமளிப்பு விழா இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து அல் ஆலிம் பட்டம் பெறும் எமது செல்வங்கள் அல் ஆலிம் லாஃபிர் முஹம்மத் நுஸ்கி அல் ஹாதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கல்முனை. அல் ஆலிம் ரமீஸ் முஹம்மத் இல்ஹாம் அல் ஹாதி அவர்களை அழைக்கின்றோம். அக்கறை பற்றி محكم
يا تنزيل அல் ஆலிம் கடாஃபி ரொஷான் அல் ஹாதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நெற்பெட்டி முனை. للعالم والإنسان تكبير அல் ஆலிம் பட்டம் பெறுபவர்களுக்கான பட்டமளிப்பு நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து அல் குர்ஆனை பூர்த்தியாக மனனமிட்டதற்கான கௌரவிப்பு நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. இந்த நிகழ்வோடு இணைந்து கொள்ள எமது கல்முனை நகர் ஜும்மா பள்ளி வாசனுடைய நம்பிக்கையாளர் சபையினுடைய தலைவர் கே நிகழ்விலே அடுத்து மற்றொரு கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. எமது கல்முனை ஜாமியா நகர் ஜும்மா பள்ளிவாசனுடைய தலைவர் அல்ஹாஜ் KM அப்துல் ரசாக் ஜவாட் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம் இந்த கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்கு. இந்த பள்ளிவாசலை சிறந்த முறையிலே இயங்கி வருகின்ற எமது இந்த பள்ளிவாசனுடைய தலைவர் இந்த எமது அல் ஹாதி மதரசாவுக்கும் பெரும் ஒத்துழைப்புகளையும் நடத்துவதற்கு ஒத்துழைப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எமது உலமாக்களோடு இணைந்து இந்த மதரசாவை நடத்தி வருகின்ற எமது கல்முனை நகர் ஜும்மா பள்ளிவாசனுடைய தலைவர் அல்ஹாஜ் KM அப்துல் ரசாக் ஜவாட் அவர்களுக்கான அந்த உயரிய கௌரவம் இப்பொழுது இந்த இடத்திலே வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு கௌரவம் இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக உறுப்பினர்களை அன்போடு மேடைக்கு முன் அழைக்கின்றோம். இந்த கௌரவத்தினை ஏற்றுக்கொள்வதற்காக எமது நகர் ஜும்மா பள்ளிவாசனுடைய நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். எமது உலமாக்கள் இணைந்து வழங்குகின்ற அந்த உயரிய கௌரவம் எமது கல்முனை ஜாமியா நகர் ஜும்மா பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுக்கு இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. يا رب يا رحمن شكرا يا رب شكرا يا رب يا منزل القرآن يا خالق الإنسان يا رب يا رحمن شكرا يا رب شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا يا رب شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي
قلبي شكرا شكرا يا رب أنا بصلاتي أسلم وبالسعادة أنعم أفخر بأني مسلم شكرا يا رب يا خالق الأكوان يا رب يا رحمن أكرمني بالغفران شكرا يا رب நிகழ்விலே அடுத்ததாக மற்றொரு உயரிய கௌரவம் வழங்கப்பட இருக்கிறது. எமது கல்முனை அல் ஹாதி இஸ்லாமிய அரபு கல்லூரியினுடைய விரிவுரையாளர்கள் உஸ்தாத்மார்களுக்கான அந்த உயரிய கௌரவம் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாங்கள் எமது உஸ்தாத்மார்களை அன்போடு அழைக்கின்றோம். அஷேக் அல் ஹாஃபில் தஸ்னீம் ரஷாதி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். எமது அல் ஹாதி இஸ்லாமிய அரபு கல்லூரியினுடைய அதிபர் அஷேக் அல் ஆலிம் KLM ஜியானுதீன் ஹாசிமி நஜ்மி ஹசரத் அவர்களுக்கான இந்த உயரிய கௌரவம். தொடர்ந்து அஷேக் அல் ஆலிம் MHM இர்ஃபாத் ரஷாதி ஹஸ்ரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஷேக் அல் ஆலிம் அல் ஹாஃபில் MS ஜமீர் ஹுல்லரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஹஸ்ரத் அவர்களை அஷேக் அல் ஆலிம் ALM முர்ஷித் முஃப்தி ஜஹதி நஜ்மி ஹஸ்ரத் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அஷேக் அல் ஆலிம் ALM அஸ்லம் ஜஹதி ஹஸ்ரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஷேக் அல் ஆலிம் அல் ஹாஃபில் MAM இஸ்ஸத் நஹ்ஜி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். ஹஸ்ரத் அவர்களை தொடர்ந்து அஷேக் அல் ஹாஃபில் அல் ஆலிம் AUM ஜுஹைல் ஹுதுரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்கு அஷேக் அல் ஆலிம் அல் ஹாஃபில் MM பஷீர் முஸ்தபா ரிலுவானி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஹஸ்ரத் அவர்களை தொடர்ந்து கௌரவத்தினை பெறுவதற்கு அஷேக் அல் ஆலிம் அல் ஹாஃபில் MLM நுசைர் ஜஹதி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அஷேக் அல் ஆலிம் அல் ஹாஃபில் SC ஹனீஃப் ஜனா ஜஹதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஷேக் அல் ஆலிம் அல் ஹாஃபில் SM அனஸ் ரஷாதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஹஸ்ரத் அவர்களை
هديت قلبي شكرا அஷேக் அல் ஆலிம் MJA சுஜைத் ஹாஷிமி ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஷேக் அல் ஆலிம் அல் ஹாஃபில் IKM அக்ரம் ஹாமிதி ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஷேக் அல் ஆலிம் அல் ஹாஃபில் SM ஃபைரூஸ் நஹ்ஜி ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எமது சிரேஷ்ட எமது மதரசாவுடைய விரிவுரையாளர்கள் உஸ்தாத்மார்களுக்கான அந்த கௌரவம் வழங்கப்பட்டிருந்தது. அதனை தொடர்ந்து தொடர்ந்து கௌரவத்தினை பெறுவதற்கு அஷேக் MHM இல்ஹாம் பின் நூரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து அல் குர்ஆனை பூர்த்தியாக மனமிட்டதற்கான கௌரவிப்பு நிகழ்வு எமது மாணவ செல்வங்களுக்கு இடம்பெற இருக்கிறது. அந்த அடிப்படையில் மாணவ செல்வன் வசீம் முகமது ஃபாஹிம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழச்சேரி. தொடர்ந்து மாணவ செல்வன் ஃபைரூஸ் முகமது ஹாஃபில் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சாய்ந்த மருது. தொடர்ந்து மஃபாஸ் முகமது தல்ஹா அவர்களை அன்போடு அழைக்கின்ற மாணவ செல்வன் மருதமுனை. மாணவ செல்வன் ரியாஸ் முகமது ஹிமாம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சாய்ந்த மருது. தொடர்ந்து மாணவ செல்வன் மிஸ்பாஹ் முகமது அம்மார் ஜைதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மருதமுனை. மாணவ செல்வன் அப்துல் ஹக்கீம் அப்துல் ரஹ்மான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஓட்டமாவடி. மாணவ செல்வன் ரிஃபான் முகமது அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஓட்டமாவடி. தொடர்ந்தும் கிதாப் ஹிஃப்லு பிரிவு மாணவர்களின் அடைவு மட்டங்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. இப்பொழுது கௌரவிக்கப்பட்ட எமது மாணவ செல்வங்கள் அல் குர்ஆனை முழுமையாக மனனமிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் அவர்களுக்குரிய பரீட்சை நடைபெறவில்லை. அதற்கு பிற்பாடு அவர்களுக்கு அல் ஹாஃபில் பட்டம் வழங்கப்படும். நிகழ்வோடு இணைந்து கொள்ள எமது கண்ணியத்துக்குரிய உலமா அஷேக் ஆசிக் உஷ்ஃபி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வோடு இணைந்து கொள்வதற்கு இப்பொழுது கிதாப் ஹிஃப்லு பிரிவு மாணவர்களின் அடைவு மட்டங்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. அந்த அடிப்படையிலே எமது 10 வருடங்கள் இந்த எமது மதரசா இப்பொழுது இயங்கி வருகிறது. இந்த மதரசாவிலே 5 வருடங்கள் தொடர்ச்சியாக தவணை பரீட்சைகளிலே உயர் சித்தி அடைந்ததற்கான இந்த கௌரவம் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையில் மும்தாஸ் பட்டம் இப்பொழுது ஒவ்வொரு பாடங்களிலும் 85 புள்ளிகளுக்கு மேல் எடுத்த இந்த ஆலிம்களுக்கான இந்த மாணவ செல்வங்களுக்கான பட்டம் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அல் ஆலிம் மாணவன் ஷாஃபிர் முகமது நுஸ்கி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம்.
شكرا இங்கே எமது மதரசாவிலே நடைபெற்ற பரீட்சையிலே 8 தவணைகள் உயர் சித்தி அடைந்ததுக்கான இந்த இப்பொழுது கௌரவம் வழங்கப்படுகிறது. மாணவ செல்வன் அப்துல் ரஷீத் முகமது யுஸ்ரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கல்முனை எமது மதரசாவிலே இடம்பெற்ற பரீட்சையிலே தொடர்ச்சியாக 3 தவணைகளில் உயர் சித்தி அடைந்ததற்கான இந்த கௌரவம் வழங்கப்படுகிறது. அல் ஹாஃபில் அப்துல் அசீஸ் அதீக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாணவ செல்வன் கல்முனை. தொடர்ந்து அடுத்ததாக தௌரத்துல் ஹதீஸ் பாடத்தில் புகாரி பாடம் எடுத்த என்னுடைய உஸ்தாத் அமீனுத்தீன் ரஷாதி அஸ்ரத் அவர்கள், இதுவரைக்கும் நான் 50 வருடங்கள் புகாரி பாடம் எடுத்ததில் 50 தடவைகள் புகாரி பாடம் எடுத்ததில் சிறப்பாக வாசித்தவர் என்ற பட்டியலில் இந்த வருடம் வெளியாகிய அல் ஆலிம் ஃபாரூக் முகமது அஜாஸ் அவர்களுக்கு அவருடைய சார்பாக ஒரு பரிசு வழங்கப்படுகிறது. ஆகையினால் ஃபாரூக் முகமது அஜாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஹசரத் அவர்கள் அவருடைய சார்பாக சில கிதாபுகள் அவருக்கு அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. அஜாஸ் 50 தடவைகள் அவர் புகாரி பாடத்தை முழுமையாக படித்து கொடுத்திருக்கின்றார். அதிலே இந்த தடவை அவர் இந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததில், இவர் அவருடைய பாடங்களை வாசித்ததில், இவர் மிக திறமையாக வாசித்த அந்த சந்தோஷத்தில் உஸ்தாத் அவர்கள் அவரின் புறத்திலிருந்து இந்த ஹதியாவை, இந்த பரிசை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அடுத்து பரிசினை பெறுவதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். 1 வருடத்துக்குள் முழுமையாக அல் குர்ஆனை மனனம் செய்தமைக்கான இந்த கௌரவம் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அல் ஹாஃபில் வர்ஷாத் ஹுதைஃப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கல்முன் மருதமுனை. இவர் மருதமுனையைச் சேர்ந்த டாக்டர் வர்ஷதுடைய மகன். இவர் 1 வருடத்துக்குள் முழு குர்ஆனையும் மனனம் செய்திருக்கிறார். அதற்காக இவர் இந்த இடத்தில் கௌரவிக்கப்படுகிறார். அதே போன்று டாக்டர் வர்ஷதுடைய 2வது மகன், அவரும் 1 வருடத்துக்குள் முழு குர்ஆனை மனனம் செய்து ஹாஃபிலாக ஆகியிருக்கிறார். இவருடைய பெயர் பிலால். இவருக்கும் அதற்காக கௌரவம் வழங்கப்படுகிறது. அடுத்து அம்மார் என்று சொல்லக்கூடிய மாணவன், இவரும் மருதமுனையைச் சேர்ந்தவர். மிஸ்பா சேருடைய மகன் முஹம்மத் மிஸ்பா அம்மார் ஜெய்தி என்று சொல்லக்கூடிய இந்த மாணவர் 1 வருடமும் 1 மாதத்திற்குள்ளும் முழு குர்ஆனையும் மனனம் செய்திருக்கிறார். அதற்காக இவர் கௌரவிக்கப்படுகிறார். அடுத்து இன்னும் ஒரு மாணவர், இவர் புதிதாக இணைந்தவர். அவருடைய பெயர் ஃபஹத் என்று சொல்லக்கூடிய மாணவர் அஜ்மல் ஐமன் ஃபஹத். இவர் 6 மாதத்திற்குள் 23 ஜுஸுகளை மனனம் செய்திருக்கிறார். 6 மாதத்திற்குள் 23 ஜுஸுகளை மனனம் செய்திருக்கிறார். அதனால் இவர் கௌரவிக்கப்படுகிறார். இந்த உயரிய கௌரவத்தினை வழங்கிய எமது உஸ்தாத்மார்களுக்கும் எமது கண்ணியமிக்க உலமாக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கின்றோம். நிகழ்விலே
அடுத்ததாக நன்றி உரை வழங்கப்பட இருக்கிறது. நன்றி உரையினை பெறுவதற்காக நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். கல்முனை நகர் ஜும்மா பள்ளிவாசனுடைய பேஷிமாம் அல் ஹாதி இஸ்லாமிய அரபு கல்லூரியினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் அஷேக் எமது மதரசாவினுடைய நிர்வாக உறுப்பினர் அஷேக் அல் ஹாஃபில் எம்எஸ் ஜமீர் ஹிலரி ஹஸ்ரத் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம் நன்றி உரை வழங்குவதற்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا وقال رسول الله صلى الله عليه وسلم من لم يشكر الناس ولم يشكر الله صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகனாயின் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. சலாத்தும் சலாமும் என் உயிருள்ள மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது உண்டாவதாக. அன்னாரின் தோழர்கள் அஹ்லு பைத்துகள் தாபியூன்கள் தாபீன்கள் அனைவர் மீதும் கியாமத் நாள் வரைக்கும் உண்டாவதாக. இன்றைய தினம் நாம் ஏற்பாடு செஞ்ச இந்த நிகழ்வுக்காக வேண்டி இதுகால வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் பொறுமையோடு எல்லா விஷயங்களிலேயும் பூர்த்தியாக கலந்து கொண்டு எல்லாருக்கும் பொதுவாக ஒரு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நாம் எந்த ஒரு காரியத்தையும் இந்த உலகத்தில் செய்ய முடியாது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்வை இந்த நேரம் வரைக்கும் அழகான முறையில் செய்து முடிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உதவி செய்தான். அந்த அடிப்படையில் நாம் முதல் கட்டமாக ஏகநாயன் அல்லாஹு தாலாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவன் தனித்தவன், அவன் யாருடைய துணையும் மற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை அடிப்படையாக வைத்து யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்தியவர்களாக கருதப்பட மாட்டார்கள். அந்த அடிப்படையில் இந்த விழாவுக்கு முதலாவதாக தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எமது மதரசா நிர்வாக தலைவரும் எமது மதரசாவுடைய அதிபருமான ஷேக் அல் ஆலிம் அல் முஃப்தி KL ஜியானுத்தீன் ஹாஷிமி ஹதரத் அவர்களுக்கு முதலாவதாக எங்கள் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எங்களுடைய இந்த விழாவுக்கு எங்களுடைய குறுகிய அழைப்பை ஏற்று தூரமான இடத்திலிருந்து எங்களுடைய குறுகிய அழைப்பை ஏற்று சிரமம் பாராமல் எங்கு சமூகம் தந்து முதலாவதாக எங்களுடைய ஹத்முல் புகாரி அந்த சபையை அந்த நிகழ்வை ரொம்ப அழகாக எங்களுக்கு நிகழ்த்தி சென்ற கண்ணியத்துக்குரிய உஸ்தாத் ஷேக் அல் ஹாஃபிஸ் அல் ஆலிம் அல் முஃப்தி AR அமானுல்லா ஹாஷிமி மலாஹிரி காசிமி ஹசரத் அவர்கள் நாவலப்பிட்டி மதரசாவுடைய தாருல் உலூம் அல் ஹாஷ்மியாவுடைய சிரேஷ்ட விரிவுரையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய ஃபத்வா குழு உறுப்பினர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை அழைப்பை ஏற்று இங்கு வந்து அழகான முறை அந்த நிகழ்ச்சியை அவர்கள் அழகாக நிகழ்த்திவிட்டு சென்றார்கள். அதேபோல எங்களுடைய விசேட சொற்பொழிவை நிகழ்த்திய ஹஜரத் அவர்கள் வலிகமையிலிருந்து எங்களுக்கு சமூகம் தந்து அழகான முறையில் அந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தினார்கள். ஹஜரத் அவர்கள் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய ஃபத்வா குழு உறுப்பினர்களாகவும் வலிகம பாரி மதரசாவுடைய அதிபர்களாகவும் அவர்கள் கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஷேக் அல் ஆலிம் அல் ஹாஃபிஸ் AR அப்துல் ரஹ்மான் மலாஹிரி ஹசரத் அவர்களுக்கும் எங்களுடைய மதரசா நிர்வாகம் சார்பாக எங்களுடைய உஸ்தாதுமார்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அல்லாஹ் அவர்களின் ஆயுளில் பறக்க செய்வானாக. அல்லாஹ் அவர்கள் இல்மில் அல்லாஹ் மென்மேலும் அல்லாஹ் பறக்க செய்வானாக. அல்லாஹ் அந்த இல்மையை கொண்டு அல்லாஹ் உலகத்தில் பல நல்ல பிரயோசனங்கள் அல்லாஹ் தாலா ஏற்பாடு செய்வானாக. அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் உயர்ந்த ஜன்னத்து ஃபிர்தௌஸுக்கு தகுதியானவர்களாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை யாக்கருள்வானாக.
அதேபோல் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்வதற்காக வேண்டி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்த இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாக தலைவர், கண்ணியத்துக்குரிய எங்கள் நிர்வாக தலைவர் KM அப்துல் ரஸாக் ஹாஜியார், ஜவாத் ஹாஜியார் என்று அன்பாக அழைப்போம். அவர்களுக்கு நாங்கள் முதல் கட்டமாக எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்வதற்காகவே இந்த மஸ்ஜிதில் எல்லா வகையான ஏற்பாடுகளையும் முகம் சுளிக்காமல் மன விருப்பத்தோடு எல்லா ஏற்பாடுகளையும் எங்களுக்கு செய்து தந்தார். அதனால் மாஷா அல்லாஹ் நாங்கள் இதுவரைக்கும் அந்த நிகழ்ச்சி அழகாக செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் அவர்களுக்கு நாங்கள் முதல் கட்டமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு அவருக்கு எல்லா அமைப்பிலும் உறுதுணையாக எல்லா அமைப்பிலும் ஒத்தாசையாக இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல எங்களோட அழைப்பை ஏற்றி இங்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய நாவலப்பிட்டி தாருல் உலூம் அல் ஹாஷ்மியா மதரசாவிலிருந்து வருகை தந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியமான உஸ்தாதுமார்கள், அதேபோல் கண்டிய கட்டுக்கல ஃபுர்கானியா மதரசாவிலிருந்து வருகை தந்து எங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அந்த கண்ணியமான உஸ்தாதுமார்கள், அதே போல எங்களோட கிழக்கு மாகாண பகுதியில் இருக்கக்கூடிய அரபு மதரசாக்கள், அந்த மதரசாக்கள் இருந்து எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அதிபர்கள், உஸ்தாதுமார்கள், அதே போல அதில் கடமையாற்றக்கூடியவர்கள் அனைவருக்கும் நாங்கள் எங்கள் மதரசா நிர்வாகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் அவர்களின் வாழ்க்கையில் பறக்க செய்வானாக. அல்லாஹ் அவர்களுக்கு இருவலகிலும் அல்லாஹ் சிறந்த கூலிகளை வழங்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் அஹ்ஸன ஜஸா ஃபித் தாரீன். அதே போல எங்களுடைய இந்த விழாவுக்கு எல்லா விஷயங்களிலேயும் பாடுபட்டு செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய எங்களோட மதரசா மாணவர்கள், அதே போல மதரசா உஸ்தாதுமார்கள், மதரசா நிர்வாகிகள், அதே போல எங்களுடைய இந்த விழாவுக்கு எந்தெந்த அமைப்பில், அதே போல எங்களோட மதரசா மாணவர்களின் பெற்றோர்கள், அதே போல எங்களோட இந்த விழாவுக்கு எல்லா விஷயங்களுக்கும் பொருளாலும் பணத்தாலும் ஆலோசனையாலும் என்னென்ன விடயங்கள் எல்லாம் எங்கள் இந்த மதரசாவுக்கு இந்த விழாவுக்கு ஒத்தாசை வழங்கினார்களோ அனைவருக்கும் எங்கள் மதரசா நிர்வாகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு முக்கியமாக இந்த இடத்தில் எங்களுடைய வருகையை, எங்களுடைய அழைப்பை ஏற்று கொழும்பிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள் கண்ணியமான அல் ஆலிம் மாஹிர் ஹஜ்ரத் அவர்கள். மதரசாவுக்காக வேண்டிய அல்ஹம்துலில்லாஹ் நிறைய அமைப்பில் பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். எங்களுடைய அழைப்பை ஏற்று கொழும்பிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பரக்க செய்வானாக. அதே போல வெளியூரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய எங்கட தந்திருந்தாங்க நசார் ஆஜியார் என்று சொல்லி எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார். அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சிறந்த கூலியை வழங்குவானாக. அதே போல எங்களோட மதரசாவில் ஓதிவிட்டு இடையில் நின்ற அந்த மாணவர்களை நாங்கள் அழைத்திருந்தோம். அவர்களும் வந்திருந்தார்கள். வந்து மாஷா அல்லாண்டு எல்லா உதவிகளிலேயும் எல்லா விஷயங்களையும் ஒத்தாசையாக இருந்தார்கள். அவர்களுக்கும் நாங்கள் எங்கள் நிர்வாகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த இடத்தில் முக்கியமாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபர் தான் ஞாபகப்படுத்தி சென்றார்கள். எங்களுடைய மதரசாவுடைய அந்த கட்டிட வேலைக்காக வேண்டி தங்களுடைய காணி அர்ப்பணம் செய்த அல்ஹாஜ் கண்ணியத்துக்குரிய சித்திக் ஹாஜியார், அதே போல அவர்களுடைய இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரப்பமான கூலிகள் அல்லாஹ் ஊருலகிலும் வழங்குவானாக. அதிலிருந்து வெளிவரக்கூடிய எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் கியாமத் வரைக்கும் அவர்களின் பட்டோலையில் கபருக்கு அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்தருள்வானாக. அந்த அடிப்படை இந்த விழாவுக்கு இந்த நேரம் வரைக்கும் பொறுமையாக இருந்து எல்லா நிகழ்ச்சிகளிலும் பூர்த்தியாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா தனவந்தர்கள், எல்லா பொதுமக்கள், அதே போல நம்முடைய ஊருடைய கல்முனை, மருதுமுனை, நட்பெட்டி முனை, அதே போல சாய்ந்த மருதி மஸ்ஜிதுடைய நிர்வாக தலைவர்கள், நிர்வாக உறுப்பினர்கள், அதே போல இருக்கக்கூடிய ஒரு மஹல்லாவுடைய கார்குங்கள், யாருக்கெல்லாம் நாங்கள் அழைப்பு கொடுத்திருந்தோம் அனைவரும் வருகை தந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரப்பமான கூலிகளை அல்லாஹ் ஈருலகிலும் வழங்கி வைப்பானாக. அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா வகையான நலவுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு செஞ்சு கொடுப்பானாக. அந்த அடிப்படை இன்ஷா அல்லாஹ் கடைசியாக துவா மஜ்லிஸ் நடைபெற இருக்கிறது. இந்த துவாவை நிகழ்த்துவதற்காக வேண்டி கண்ணியத்துக்குரிய எங்களோட உஸ்தாத் ஹஜ்ரத் முபாரக் ஹஜ்ரத் ஹாஷிமி ஹஜ்ரத் அவர்கள் மாவட்டப்பள்ளி மதரசாவுடைய அதிபராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான ஹஜ்ரத் அவர்களை அந்த துவா பிரார்த்தனை செய்வார்கள்.
الحمد لله رب العالمين سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته اللهم لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين يا ذا الجلال والإكرام اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معصيتك ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تهبن به علينا مصائب الدنيا ومتعنا بأسماعنا وأبصارنا وقوتنا ما أحييتنا واجعله الوارث منا واجعل ثارنا على من ظلمنا وانصرنا على من آدانا ولا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا ولا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا برحمتك يا أرحم الراحمين யா அல்லாஹ் இரக்கமுள்ளவனே கருணையுள்ளவனே கிருபையுள்ளவனே யா அல்லாஹ் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக யா அல்லாஹ் நம்முடைய குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னிப்பாயாக யா அல்லாஹ் இந்த மதரசாவிலே ஓதக்கூடிய மாணவர்கள் உஸ்தாதுமார்கள் அதிபர் யா அல்லாஹ் இதனுடைய நிர்வாகிகள் இதற்கு உதவி செய்தவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக யா அல்லாஹ் இந்த நிகழ்வை நீ கபூல் செய்வாயாக பட்டம் பெற்று வழியாகக்கூடிய உலமாக்கள் ஹாஃபில்களை நீ கபூல் செய்வாயாக யா அல்லாஹ் சமூகத்தின் காவலர்களாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் ஹக்கான ஆலிம்களாக தாயிகளாக யா அல்லாஹ் அந்த துன்யாவிலே செயல்பட யா அல்லாஹ் அவர்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ் அதனுடைய ஹிதுமாத்துகள் அத்தனையிலையும் யா அல்லாஹ் இஹ்லாஸோடு இஸ்திக்லாஸோடு பங்கேற்கக்கூடியவர்களாக யா அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் நீ ஆக்கிடுவாயாக யா அல்லாஹ் அந்த மதரசாவை நடத்தக்கூடிய உஸ்தாத்மார்கள் நிர்வாகிகள் யா அல்லாஹ் ஓதக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் இஹ்லாஸையும் இஸ்திக்லாஸையும் நசீபாக்குவாயாக யா அல்லாஹ் அவனுடைய மேலான மறைமுகமான உதவிகளை கொண்டு யா அல்லாஹ் இந்த மதரசாவுக்கு நிரப்பமாக நீ உதவி செய்வாயாக என்னுடைய என்னென்ன தேவைகள் இருக்கின்றனவோ யா அல்லாஹ் அத்துணை தேவைகளையும் யா அல்லாஹ் யாரிடமும் கை நீட்டாத நிலைமையில் யா அல்லாஹ் உன்னுடைய உதவியை கொண்டு யா அல்லாஹ் இந்த மதரசா நடக்கக்கூடிய நிலைமையில் யா அல்லாஹ் இதற்கு நீ உதவி செய்வாயாக யா அல்லாஹ் நீயே அத்துணை தேவைகளையும் நன்கு அறிந்தவன் யா அல்லாஹ் என்னுடைய கட்டட தேவைகள் நாளாந்த செலவுடைய தேவைகள் இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கின்றனோ ரப்பே அத்தனை தேவைகளையும் யா அல்லாஹ் உன்னுடைய குதிரத்தை கொண்டு உன்னுடைய கைபான உதவிகளை கொண்டு யா அல்லாஹ் யாரிடமும் கை நீட்டாத நிலைமையில் யா அல்லாஹ் நீ உதவி செய்வாயாக யா அல்லாஹ் கியாமத் வரும் வரையில யா அல்லாஹ் இந்த மதரசா யா அல்லாஹ் பல்லாயிரம் பல லட்சம் மாணவர்கள் இங்கிருந்து யா அல்லாஹ்வுடைய மேலான இல்மை கற்று குர்ஆனை மன்னமிட்டு வழியாகக்கூடிய நிலைமைக்கு யா அல்லாஹ் இதை நீ கபூல் செய்வாயாக யா அல்லாஹ் இதை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ் குறைபாடுகள் அனைத்தையும் நீ நிவர்த்தி செய்வாயாக யா அல்லாஹ் இங்கே குழுமி இருக்கக்கூடிய எங்கள் அனைவருடைய ஹலாலான ஹாஜாத்துகள் அத்தனையும் நீ நன்கு அறிந்தவன் யா அல்லாஹ் அத்தனை தேவைகளையும் உன்னுடைய ரப் யா அல்லாஹ் உதவியை கொண்டு யா அல்லாஹ் நீ உதவி செய்து நிறைவேற்றி தருவாயாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. நிகழ்விலே துஆ பிரார்த்தனை வழங்கிய மாவடிப்பள்ளி குல்லியத்துல் ஜஹத் இஸ்லாமிய அரபு கலாபீடத்தினுடைய அதிபர் அஷேக் அல் ஆலிம் யுஎல்எம் முபாரக் ஹாசிமி மலாஹிரி ஹசரத் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே எமது இந்த நிகழ்வினையும் நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். எமது கல்முனை நகர் ஜும்மா பள்ளி வாசலிலே இயங்கி வருகின்ற அல் ஹாதி இஸ்லாமிய அரபு கல்லூரியினுடைய முதலாவது பட்டமளிப்பு விழா நிகழ்வும்
கதமுல் புகாரி நிகழ்வும் மிகவும் சிறப்பாக இடம்பெற்று இப்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. வல்ல இறைவனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்வோடு இணைந்திருந்த எமது உலமா பெருந்தகைகள், அதுபோல இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், எமது உஸ்தாத்மார்கள், இந்த பட்டங்களை பெற்ற எமது மாணவ செல்வங்கள், ஹாஃபில் பட்டங்களை பெற்ற மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், இந்த எமது பசாரனுடைய இந்த தனவந்தவர்கள் அத்தனை பேருக்கும் ஒட்டுமொத்தமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நிகழ்வை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு நிகழ்விலே சந்திப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். கீழே இன்ஷா அல்லாஹ் சாப்பாடு தயாராக இருக்கிறது. 6 பேராக உட்கார்ந்து இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் முழுமையாக சாப்பாடை எங்களோட பங்களிப்பு செஞ்சுட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். அதோட தங்கடம் உள்ளவங்களுக்கு கதிரைகள்